சினிமா வரலாற்றில் சில படங்கள் வெறும் பொழுதுபோக்கை தாண்டி ஆழமான சிந்தனைகளையும் உணர்வுபூர்வமான அனுபவங்களையும் வழங்குகின்றன. பிக்சார் ஸ்டுடியோஸ் உருவாக்கிய வால் இ அத்தகைய ஒரு காவியம். இது ஒரு காதல் கதை மட்டுமல்ல, மனித குலத்தின் எதிர்காலம் குறித்த ஒரு எச்சரிக்கை மணியும் கூட. இன்று நாம் வால் இ திரைப்படத்தின் கதை, அதன் கருப்பொருள்கள் மற்றும் உருவாக்க முறைகள் பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம். நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்குப் பிறகு பூமி ஒரு கைவிடப்பட்ட பாலைவனமாக மாறிவிட்டது. மனிதர்கள் அனைவரும் பிரம்மாண்டமான விண்வெளி கப்பல்களில் பூமியை விட்டு வெளியேறிவிட்டனர். பூமியை சுத்தம் செய்ய வால்-இ எனப்படும் சிறிய ரோபோக்கள், வேஸ்ட் அலோகேஷன் லோட் லிஃப்டர்ஸ், எர்த் கிளாஸ் மட்டுமே விடப்பட்டன. இப்போது ஒரே ஒரு வால்-இ ரோபோ மட்டுமே எஞ்சியுள்ளது. ஒவ்வொரு நாளும் அது குப்பைகளை சதுரங்களாகச் சுருக்கி குப்பை கோபுரங்களை உருவாக்குகிறது. இந்த தனிமையில் அது ஒரு தனித்துவமான ஆளுமையை வளர்த்துக் கொள்கிறது. பழைய பொருட்களை சேகரிப்பது, ஹலோ டாலி என்ற பழைய விஎச்எஸ் டேப்பை பார்ப்பது மற்றும் ஒரு துணையை ஏங்குவதென அதன் நாட்கள் நகர்கின்றன. ஒரு நாள் ஒரு விண்கலம் தரையிறங்கி ஈவு என்ற ஒரு நேர்த்தியான ரோபோவை அனுப்புகிறது. பூமியில் உயிரினங்களின் அறிகுறிகளை ஸ்கேன் செய்வதே ஈவு இன் பணி. வால்லி உடனடியாக ஈவு மீது ஈர்க்கப்படுகிறது, மேலும் காதலில் விழுகிறது. அது தனது பொக்கிஷங்களை ஈவுக்கு காட்டுகிறது. அதில் அது கண்டுபிடித்த ஒரு சிறிய பச்சை தாவரமும் அடங்கும். ஈவ் அந்த தாவரத்தை கண்டறிந்ததும் அதன் பணி செயல்படுத்தப்படுகிறது. அது தானாகவே அணைந்து மீண்டும் அழைத்துச் செல்லப்படுவதற்காக காத்திருக்கிறது. வால் இ மனம் உடைந்த நிலையில் பதிலளிக்காத ஈவ் இன் உடலை கவனித்துக் கொள்கிறது. விண்கலம் திரும்பி வந்து ஈவ் ஐ அழைத்துச் செல்லும் வரை அது காத்திருக்கிறது. உறுதியுடன் வால்-இ ராக்கெட்டை பற்றிக் கொண்டு ஈவ் ஐ பின்தொடர்ந்து விண்வெளிக்குச் செல்கிறது. மனித குலம் இப்போது ஆக்சியம் என்ற விண்வெளி கப்பலில் வாழ்கிறது. பல தலைமுறை மனிதர்கள் உடல் பருமன் அடைந்து சோம்பேறிகளாகி தொழில்நுட்பத்தை முழுமையாகச் சார்ந்து வாழ்கிறார்கள். அவர்கள் மிதக்கும் நாற்காலிகளில் சுற்றித் திரிகிறார்கள், தொடர்ந்து நுகர்வு செய்கிறார்கள். வால்-இ ஈவ்-ஐ கப்பலில் கண்டுபிடிக்கிறது. ஈவு அந்த தாவரத்தை வழங்குகிறது. இது மனிதர்கள் பூமிக்கு திரும்ப வழிவகுக்கும். ஆனால் கப்பலின் ஆட்டோ பைலட் எயூட்டோ மனிதர்களை என்றென்றும் விண்வெளியில் வைத்திருக்க ரகசியமாக பணிக்கப்பட்டுள்ளது. ஆட்டோ இந்த திட்டத்தை தடுக்க முயற்சிக்கிறது. வால்-இ இவிஇ மற்றும் ஒரு குழு பழுதடைந்த ரோபோக்கள் எயூட்டோ மற்றும் அதன் ட்ரோன்களுடன் போராடுகின்றன. தாவரத்தை பாதுகாக்கும் முயற்சியில் வால்-இ கிட்டத்தட்ட அழிக்கப்படுகிறது. ஒரு உச்சகட்ட தருணத்தில் கேப்டன் மெக்ரியா வால்-இ இன் உறுதியால் ஈர்க்கப்பட்டு தனது நாற்காலியில் இருந்து எழுந்து ஓட்டோ-ஐ உடல் ரீதியாக மீறி கப்பலின் கட்டுப்பாட்டை எடுக்கிறார். தாவரம் ஹோலோடெக்டரில் வைக்கப்படுகிறது. இது ஆக்ஷன் பூமிக்கு திரும்புவதை செயல்படுத்துகிறது. ஈவ் வால்-ஐ சரி செய்ய விரைந்து செல்கிறது. வால்-இ இன் நினைவாற்றலும் ஆளுமையும் மறைந்துவிட்டதாகத் தோன்றுகிறது. ஆனால் ஈவ் அதன் கையை பிடித்தபோது வால்-இ எப்போதும் கனவு கண்டது போல அதன் தீப்பொறி மீண்டும் எரிகிறது. அது ஈவியை நினைவில் கொள்கிறது. மனித குலம் பூமிக்கு திரும்புகிறது, மீண்டும் கட்டியெழுப்பத் தயாராகிறது. இறுதி காட்சியில் கேப்டன் மெக்ரியா மக்களுக்கு விவசாயம் செய்ய கற்றுக் கொடுப்பது காட்டப்படுகிறது. இது புதுப்பித்தலுக்கான நம்பிக்கையை எதிரொலிக்கிறது. இந்த திரைப்படம் பல ஆழமான கருப்பொருள்களை ஆராய்கிறது. சுற்றுச்சூழல் எச்சரிக்கை என்பது முதன்மையானது. கட்டுப்பாடற்ற நுகர்வோர் கலாச்சாரமும் மாசுபாடும் பூமியை அழித்துவிடும் என்பதை இது எச்சரிக்கிறது. அன்பு மற்றும் இணைப்பு என்பது மற்றொரு முக்கிய கருப்பொருள். ஒரு இயந்திரம் கூட ஒரு துணையை ஏங்குகிறது என்பதை வால்-இ இன் தனிமை காட்டுகிறது. மனித பொறுப்பு என்பது தொழில்நுட்பம் நம்மை அடிமைப்படுத்தாமல் நமக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதை குறிக்கிறது. இறுதியாக, நம்பிக்கை என்பது ஈடுபாடுகளுக்கு மத்தியிலும் வாழ்க்கை ஒரு வழியை கண்டுபிடிக்கும் என்பதை வலியுறுத்துகிறது. வால்-இ இன் முதல் 30 நிமிடங்கள் கிட்டத்தட்ட உரையாடல் இல்லாமல் அமைந்திருக்கும். இது சார்லி சாப்ளின் மற்றும் பஸ்டர் கீட்டன் போன்ற மௌனப் படங்களின் உத்வேகத்தை எதிரொலிக்கிறது. R2-D2 இன் ஒலிகளை உருவாக்கிய பென் பர்ட் வால்-இ இன் வெளிப்படையான குரலை இயந்திர ஒலிகளில் இருந்து வடிவமைத்தார்.
இது ஒரு தனித்துவமான ஒலி வடிவமைப்பாகும். பிக்சார் பூமியின் அழுக்கான அமைப்புகளை பயன்படுத்தி ஆக்சியத்தின் நேர்த்தியான பரிபூரணத்துடன் வேறுபடுத்தி காட்சி கதை சொல்லலை மேம்படுத்தியது. விண்வெளி காட்சிகள் அமைதியாகவும் யதார்த்தமாகவும் மூச்சடைக்கக்கூடியதாகவும் இருந்தன. இது விண்வெளியின் உண்மையான தன்மையை பிரதிபலித்தது. வால்லே ஒரு காதல் கதை மற்றும் ஒரு எச்சரிக்கை கதை என இரண்டையும் உள்ளடக்கியது. இருண்ட எதிர்காலத்திலும் அன்பின் ஒரு தீப்பொறி மனிதகுலத்தை காப்பாற்ற முடியும் என்பதை இது காட்டுகிறது. இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.